பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ உள்ள பெரிய சேலஞ்ச் வந்து பிள்ளைங்க வீட்டில் அப்பப்போ தான் நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்க, மற்றபடி கேட்க மாட்டுறாங்கங்கிறது. இதுக்கு காரணம் நம்மளுமே ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் ஓடுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ பிள்ளைங்களுக்கு தான் நம்ம ஓடணும், அந்த டைமில் பிள்ளைங்க கூட இல்லையேங்கிற கேப் வந்துடாமல் நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்களோட இப்போமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த பிள்ளைங்க வந்து ஒரு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டியை தெரியும் போது அவன் எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க வந்து அப்படியே ஒரு ஃப்யூச்சர் லீடர்ஸ் ஆகக்கூடியதுக்கு எல்லா தகுதி உள்ள பிள்ளைகளும் நம்ம பிள்ளைங்க. கண்டிப்பாக அவங்க கூட டைம் மட்டும் நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த டீச்சர்ஸ் எங்கள் கிளாஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, be an administrative officers, IAS ஆஃபீஸர்ஸ் ஆயிருங்க. Then you can control over the entire mining sectors of the country and the revenue. அது ஒரு வகையில் இம்ப்ரெசிவ். ஏன்னா எவ்ரி கிளாஸ் ரூம்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த இது தான், எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்கூல்லேயே நம்மளுக்கு வந்து இது கொடுக்கணும். ஆனால் இந்த ஒரு 10 கேரியர் தான் நம்ம வந்து டாப் கேரியர் இல்லை. அனலைஸ் பண்ணால் மோர் தென் 250 டாப் கேரியர்ஸ். அந்த கேரியரில் நம்ம கேரியரில் ஃப்ளரிஷ் ஆகி ஹாப்பியாக நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய இது இருக்குது. இதுக்கு வந்து ஐ திங்க் செப்பரேட் கேரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதையும் செஞ்சுருக்காங்கங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணி, அதாவது MBBS ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன் வாஸ் அ பிக் இஷ்யூ. மால் நியூட்ரிஷன்னா அண்டர் நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் நியூட்ரிஷனுங்கிறது ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காதது, ஒழுங்கான ப்ரோட்டீன் கிடைக்காது. அந்த குழந்தைங்கள்லாம் லீனாக இருப்பாங்க, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம், மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவர் நியூட்ரிஷன் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். மோர் தென் 30%, அதாவது 3 பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தை வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குது. இந்த ஓவர் வெயிட்டாக இருக்கிறது என்ன ப்ராப்ளம்னா, ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து அடல்ட்டாக வரும்போது அகெயின் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க கேர்ள் சில்ட்ரனாக இருந்தால் தே வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வித் அவங்க பீரியட் ரெகுலாரிட்டி. இந்த PCODன்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னா பிபி வரலாம், குயிக்காக பிளட் ப்ரெஷர் வரலாம், ஹார்ட் அட்டாக் ஏர்லியராக வரலாம். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே பிகாஸ் ஆஃப் ஏர்லி ஒபேசிட்டி அண்ட் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? முத்தமிழ் ஸ்கூல் மாதிரி நல்ல அருமையாக உள்ள ஸ்கூல், ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஸ்கூல் உண்மையிலே இருந்ததுன்னா நல்லது. ஏன்னா எவ்ரி ஒன் ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தேவையில்லாத சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓத்து எழுதி சிம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். நான் எனது அன்றாட வாழ்வில் ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். So I wish everyone to have a healthy life and better studies in future.